Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம புட்டு வந்து எப்பவுமே அரிசி மாவுல செய்வோம். ஆனா இன்னைக்கு மீதியான இட்லி வச்சு நம்ம புட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே புட்டு செய்யறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு மாவு அரைச்சி செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஆனா இட்லியிலே ரொம்ப சூப்பரா டேஸ்டியா நம்மளால புட்டு செய்ய முடியும். இப்போ நான் வந்து புட்டு செய்யறதுக்கு ஒரு 5 இட்லி நான் எடுத்துக்கிறேன். பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு எடுத்துருக்கிற இட்லியை வந்து சும்மா ஒரு 30 செகண்ட் நம்ம இட்லியை தண்ணியில் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம உதிர்த்துக்கணும். இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா நீங்கள் சும்மா ஒரு 30 செகண்டில் எடுத்துடலாம். ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுக்கலாம். இட்லியை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு கையில் ஃபஸ்ட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க. ஏன்னா அதில் வந்து தண்ணி வரும். இட்லியில் தண்ணி ஊறி இருக்கிறதுனால தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் உதிர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிராக வருது. நம்ம இட்லியை தண்ணியில் போட்டு இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா உதிர்க்கும் போது நல்லா உதிராக வரும். எடுத்துருக்கிற இட்லி ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் மேலே இட்லி குண்டா வச்சுட்டு இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு நம்ம மேலே ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம். துணியை வந்து நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த துணியில் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற இட்லியை போட்டுடுறேன். துணியை வந்து நம்ம இப்படி மூடி விட்டுடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இட்லி வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணால் போதும். 5 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பூ போல் இருக்குது. அப்படியே வேக வச்சுருக்கிற இட்லியை வந்து இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக உதிராக நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன், நல்லா மணமாக இருக்கிறதுக்காக. தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துடுறேன். இனிப்புக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. உங்களுக்கு வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை ரொம்பவே நல்லது உடம்புக்கு, அதனால் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இட்லியை வச்சு நம்ம புட்டு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அரிசி மாவில் செய்கிற புட்டு மாதிரி இதுவும் டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லியை வச்சு நம்ம புட்டு ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.